சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு அண்ணே, வேலு இங்க வா. இதோ வரேண்ணே. டேய், அண்ணன் கூப்பிடுறாரு. தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அரிசி மூட்டை போட்டு இறக்கி வைப்பா. அண்ணே, என்னண்ணே? இந்த பணத்தை கொஞ்சம் எண்ணி கூட. என்னண்ணே? நானா? நீதாண்டா, வேற யாரு? என்ன? சரிண்ணே. திரும்ப என்ன? 25, 26. ஐயோ வாசனை, அந்த பூரி மாவுல கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுனே. சரிப்பா. அண்ணே, இதுல 30,000 இருக்குண்ணே. அதுல 25,000 ரூபா இருக்கு. பொறுமையா பதட்டப்படாம என்ன. 25,000 தான் இருக்கா? வா கீர்த்தி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லி நான் எப்படி வராம இருப்பேன்? அப்படிதான் இருக்கணும். டேய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதை என்ன? இவர் எதுக்கு இந்த வேலைக்கார பையக்கிட்ட கை நிறைய பணத்தை கொடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? அண்ணே, ஆமாண்ணே, 25,000 இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. அதை நீயே வச்சுக்கோ. எது நானா? அண்ணே, இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்லண்ணே, வேணாண்ணே. வேலு, அதுக்கு காரணம் இருக்கு. உனக்கும் உன் குடும்ப செலவுக்கும் இனி மாசம் 25,000 ரூபா தரேன். அது உனக்கு பத்தலைன்னா சொல்லு, மேலும் தரேன். ஐயோ அண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே. இந்தாங்க. ஏங்க, உங்க தம்பிக்கு சம்பளம் கொடுக்கறீங்களா? கீர்த்தி, என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்கு சம்பளம் கொடுக்க நான் யாரு? அவனுக்கு இந்த ஹோட்டல்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஏன், அவனும் ஒரு முதலாளி தானே? என் செலவுக்கும் நம்ம குடும்ப செலவுக்கும் மாசம் மாசம் பணம் எடுக்கிற மாதிரி அவன் செலவுக்கும் பணம் கொடுக்கறேன். மத்தபடி வரவு செலவெல்லாம் இந்த நோட்ல பக்காவா இருக்கு. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? டேய், இதெல்லாம் சொல்லிதாண்டா ஆகணும். உனக்குன்னு இல்ல, கீர்த்திக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஹோட்டலோட வரவு செலவு கணக்கெல்லாம் செல்வி எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். இதுல வர எல்லா லாபமும் பேங்க்ல தான் போட்டு வைக்கிறேன். எந்த ஒளிவு மறைவும் நமக்குள்ள கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அண்ணே, என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? செல்வி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யலனா செல்வி கண்டிப்பா கேட்பா. ஏன், அந்த இடத்துல கீர்த்தி இருந்தாலும் அவ கேட்க தான் செய்வா. என்ன கீர்த்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க. பாத்தியா, அதுதான் பொண்டாட்டிங்களோட இயல்பு. நாம அண்ணன் தம்பின்னு ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் தேவை இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். நான் இதை உனக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். நாளைக்கு யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாதுல்ல. உனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. அண்ணா, என்னண்ணே என்ன புதுசா பேசிட்டு இருக்கீங்க? நான் வேற நீ வேறையாண்ணே? தாயும் சேயும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தான்டா. அந்த பணத்தை வச்சுக்கோ. உனக்கு தேவைப்படுற பொருளை நீ வாங்கிக்கடா. இல்லண்ணே, அது வேலு, இதுல தயங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும்னு நீ நம்புறே இல்ல? ஆமாண்ணே, கண்டிப்பா. அப்ப பணத்தை வச்சுக்கோ. சரிண்ணே. சரி, நீ போய் வேலை பாரு. சரிண்ணே. கீர்த்தி, நீ கொஞ்ச நேரம் கல்லால உட்காரு. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க.